ஹாய் ஹலோ வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கான மெசேஜஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கொடுங்க. இது நாள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஏஞ்சல் மெசேஜை நீங்கள் தினமும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது ஜஸ்டிஸ் வந்திருக்குங்க. ஃபேர்னஸ், த லா, கர்மா. ஆக்சுவலாக நியாயம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு போராட்டத்தில் இருக்கீங்க, நீங்கள் செய்யாத தப்புக்கு நீங்கள் அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுட்டு இருந்தீங்க, இல்லை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பொருள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அதெல்லாம் இனிமே மாறுங்க. படிப்படியாக மாறும். நான் சொன்னால் உடனே நடந்துடாது. இப்போ நீங்கள் இப்போ இந்த மெசேஜை பார்த்து அடுத்த நிமிஷமே உங்களுக்கு அது கிடச்சிடும்னா கிடச்சிடும். ஏன்னா அது உங்களுக்கு யூனிவர்ஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருந்தா. இல்லைனா அதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. படிப்படியாக அது நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் டு த எண்ட் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தருங்க. ஒன்று மட்டும் யோசிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்களோ, எந்த இடத்துல இருக்கீங்களோ, எந்த விஷயத்துக்காக ஆசைப்படுறீங்களோ அப்போது உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியது உங்களுக்கு கிடைக்கணும்னு மட்டும் நினச்சிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு ரொம்ப அதிகமாகவும் நான் பேராசைப்பட மாட்டேன், இல்லை எனக்கு கிடைக்க வேண்டியதுக்கு கம்மியாக கிடைக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன். எனக்கு நியாயமாக எனக்கு இந்த விஷயம் கிடைக்கணும்னு இருந்தால் அது கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும்னு இந்த நிமிஷம் உங்கள் மனசுக்குள்ளே நினைங்க. கண்டிப்பாக உங்களுக்கான விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். உங்களுக்கான ஃபேர்னஸ் கிடைக்கும். அதாவது அந்த கர்மாவில் உங்களுக்கு பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. நீங்கள் செஞ்ச பாசிட்டிவ் கர்மாஸ் வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்களுக்கு தேவையான விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். நியாயம், நீதி, நேர்மை, அதுபடியே எல்லாமே நடக்கும். செகண்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது ப்ராஸ்பேரிட்டி, கண்டென்ட்மெண்ட் அண்ட் செலிப்ரேஷன். ஒரு நல்ல விஷயம் நடந்தால் நம்ம ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு மனநிலை உங்களுக்கு இப்போ இருக்கும். ரொம்ப இனம் புரியாத சந்தோஷம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருப்பீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டாடி தீக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் உங்களோட லைஃப்பில். அது பர்சனலாகவும் இருக்கலாம், உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்ததாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு நல்ல செலிப்ரேஷன் மூடில் நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி வேறு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி சர்க்கிளில் இருக்கிற ஏதோ ஒரு விசேஷங்களில் கலந்துக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த செலிப்ரேஷன்லையும் நீங்கள் கலந்துக்கலாம். ஒரு 2 விதமான கொண்டாட்டம் இருக்குங்க. ஒன்று உங்கள் பர்சனல் லைஃப்பில், இல்லைனா மற்றவங்களோட லைஃப்பில் நடக்கிற செலிப்ரேஷனில் நீங்கள் கலந்துட்டு அதில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக ஒரு சந்தோஷமாக அது செலிப்ரேட் பண்ணுற ஒரு இது அமையும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் அமையும். அதே மாதிரி உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட வெல்த்தும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்ல ப்ராஸ்பேரிட்டி கிடைக்கும். தேர்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது மெடிடேஷன், ரீகப்ரெஷன் அண்ட் கண்டெம்ப்ளேஷன். ஆக்சுவலாக இந்த கார்டு என்ன சொல்ல வருதுன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா முன்னாடி, உங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும், நீங்கள் ஒரு நல்ல கொண்டாட்டத்தில் கலந்துக்க போகிறீங்கன்னு. இது எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்கிறது. எல்லாமே உங்களோட மனசில், உங்கள் மைண்டில் ஃபுல்லாக இருக்கும். எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஓவர் திங்க் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாலும் அது ஓவர் திங்க் பண்ண வச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் உங்களுக்கு தேவையானது ஒரு மெடிடேஷனுங்க. உங்களோட ஹெல்த்தையும் உங்களோட மைண்டையும் நீங்கள் ஒரு ரிலாக்ஸாக வச்சுக்கணும். அது ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு இந்த மெடிடேஷன் தேவைப்படுது. கண்டிப்பாக அமைதியாக ஒரு 10 நிமிஷம் டெய்லி மெடிடேட் பண்ணுறத ஒரு வழக்கமாகவே வச்சுக்கோங்க. இந்த டைமில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஏதாவது ஒரு அலாம் வச்சுக்கிட்டீங்க, அதுக்கு செட் பண்ணிட்டீங்க, இந்த டைம் எனக்கு கரெக்டாக இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, இதுக்கு நான் 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்ற டைமை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த டைமில் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு காலையில் எந்திரிச்சோனையும் இல்லாட்டி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்குள்ளே ஒரு நல்ல ரிஃப்ரெஷ்மெண்ட் வரும். உங்களோட தாட்ஸ் கிளியர் ஆகும். குழப்பங்களில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட தாட்ஸ் கிளியர் ஆகும். அது நீங்களே ஒரு 21 டேஸ் ஆர் ஒரு 2 மந்த்ஸ் நீங்கள் இது ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட எண்ணங்கள் தெளிவாகிறது உங்களுக்கே தெரியும். இப்போ உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். அதில் வந்திருக்க மெசேஜும் உங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் இதில் இருக்குங்க. இப்போ நான் எடுக்க போகிற ஏஞ்சல் நம்பர் இப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அந்த ஏஞ்சல் நம்பரோட ஒரு பலத்தை நீங்கள் பார்க்கலாம். அதில் கிடைக்கிற விஷயங்களை. உங்களுக்காக வந்திருக்க ஏஞ்சல் நம்பர் 3333 வந்திருக்குங்க. 333 and 3. Fulfill your soul mission. You are on a divine mission. Trust your path. It's
லீடிங் யூ டுவர்ட் யுவர் பர்பஸ். ஆக்சுவலாக உங்களோட டிவைன் மிஷனில் நீங்கள் இருக்கீங்க. உங்களோட நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த பார்த்து நீங்கள் வந்து உண்மையாக ட்ரஸ்ட் பண்ணுங்கள். அதை வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க. அது உங்களை வந்து உங்களோட பர்பஸ், நீங்கள் எதுக்காக போயிட்டுருக்கீங்க, எதுக்காக ஓடிட்டுருக்கீங்கன்னு அந்த பர்பஸ்க்கு உங்களை கண்டிப்பாக கரை சேர்க்கும். இதே மாதிரி எங்கேயாவது 333 ஆர் 43 நீங்கள் எங்கேயாவது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப் பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகணும், நான் எதுக்காக ஓடிட்டுருக்கனோ அந்த விஷயம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மைண்டை ஒருநிலைப்படுத்தி வேண்டிக்கோங்க. அது ஒரு செகண்டாக கூட இருக்கலாம், இல்லை உங்களால் டைம் கிடச்சிச்சின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் லாங்காக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் மனசார நினைங்க. இந்த மாதிரி 333 உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்டில் 333 சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை 43 உங்களுக்கு கண்ணில் பட்டினாலும் 43 சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட விஷ் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கும் உங்களோட சோல் மிஷன் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் டே.